இப்போ தென்காசியில் மதமாற்றம் செய்ய வந்தவர்களை எப்படி இந்துக்கள் எதிர்கொண்டாங்க அப்படின்னு 2வது செய்தியில் பார்த்தோம். இப்போ 3வது செய்தியில் தொப்பி வாப்பா கடை அப்படின்னு ஒன்று இருக்குது. சிக்கன் பிரியாணி அந்த கடையெல்லாம் வச்சுருக்குறாங்க. எங்கே அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பரந்தாடுமோடு அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து தொப்பி வாப்பா பிரியாணி கடை வச்சுருக்காங்க. அவங்க மேலே ஒரு வழக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி சார்பில் களியக்காவில காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அவங்க பிரியாணி கடையில் ஒரு போஸ்டர்ஸ், ஆன்லைன் போஸ்டர்ஸ் விளம்பரம் செஞ்சுருக்காங்க. என்னென்னா, அதில் வந்து மாவேலி மன்னன் மகாபலி சக்கரவர்த்தி வந்து கையில் வந்து சிக்கனோட அப்படி வச்சுருக்காங்க. இதை கண்டித்து தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த புகார் கொடுத்த உடனேயே அவங்களுடைய சமூக வலைதளம் ஃப்ளக்ஸ் இதெல்லாம் நீக்கியிருக்காங்க. இது இந்து முன்னணி போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, ஒரு சாதாரண இந்து அவன் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு எந்தவித தாக்குதலும் இல்லாமல், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்த தாக்குதலும் இல்லாமல், அந்நிய மதங்கள் தாக்குதல் இல்லாமல், இந்த திராவிடியாளுடைய சித்தாந்த வெறி கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் ஒரு நாஜிக்கள் மாதிரி. நான் வந்து இந்த திராவிடர்களையும் இந்த மதவெறியோட திரியிற பயில்வர் இருக்கானுங்க பாருங்கள், அந்நிய மதங்களுக்கு செமிட்டிக் ரிலிஜியன்ஸ், அவனுங்களெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாஜி மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த பரந்த மனசும் கிடையாது. அவன் வழிபாட்டு முறை என்ன, அவன் எப்படி இது பண்ணுவான் அப்படிங்கிறது கிடையாது. சோஷியல் மீடியாவில் இந்த தொப்பி வாப்பா விஷயத்துக்கு நீங்கள் அதில் கீழே இருக்கிற கமெண்ட்லாம் படித்து பாருங்களேன். மாவலி மன்னனுக்கு வந்து அந்த 3 அடி கேட்ட இதில் வந்து அவன் ஒரு அரக்கன் தானே, அரக்கனை அழித்தவன் மாமிசம் சாப்பிடுவான் தானே, இப்போ மாமிசம் சாப்பிட்டா என்ன குறைஞ்சி போச்சு அப்படின்னு வந்து இது பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓனச்சோறு, நானும் ஒரு 25-30 வருஷமாக ஓனச்சோறு சாப்பிட்றேன். எங்கேயுமே அசைவம் வந்து அவங்க முன்னிறுத்தின, அசைவம் சாப்பிட்றவங்க அது ஒரு பக்கம் இருக்காங்க, ஆனால் சைவத்தை தான் முன்னிறுத்தி செய்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் இந்த துணுக்க பயலுக்கு அதை பற்றின பேச்சு கிடையாது. இல்லை, இந்த தொப்பி வாப்பா தான் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே எல்லாருக்கும் பிரியாணி கொண்டு போய் கொடுத்து, நான் மட்டன் இது மாட்டு இறைச்சியே நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்ட பையன். நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறது வந்து வன்முறையை தூண்டுற மாதிரிலாம் பார்க்கப்படலாம். நான் வந்து ஆனால் ஒரு ஹைப்பத்தட்டிக்கலாக ஒரு கற்பனைக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஏன் இதில் அசைவம் சாப்பிட்டா உனக்கு என்ன பிரச்சனை? மீதி நாள்லாம் நீ ஆட்டுக்கறி திங்கலையா, மீதி நாள்லாம் நீ கோழிக்கறி திங்கலையா அப்படின்னு நீ கேட்டேன்னாக்க, நீ மாட்டுக்கறி திங்கிற, நீ ஏன் பன்னிக்கறி தின்னா என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்கிறேன், ஒரு மசூதி வாசல்ல எனக்கு பன்றி இறைச்சி கிடைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கூட, நான் வந்து வெட்டுறேங்க, பண்ணி வெட்டுறேங்க அப்படின்னு நாம் கேட்டோம்னா அது எந்த அளவுக்கு அது குதர்க்கம் இல்லை. இவங்க சொல்கிறது அந்த மாதிரி தானே இது பண்ணுறாங்க. இவங்க பேசுறது, ஏன் ஆடு சாப்பிடலாம், கோழி சாப்பிடலாம், நீ மாடு சாப்பிட மாட்டியா? நேத்தி சாப்பிட்ட மாவலி சக்கரவர்த்தியே சாப்பிட்ருப்பான், நீ எல்லாமே கற்பனையில் போகிற இல்லை. அப்போ நான் கற்பனையில் போய் உங்கள் அப்பா வரைக்கும் நான் கற்பனைக்குள்ள போனேன்னா அது எவ்வளோ ஒரு கேடுகட்டத்தனமாக இருக்கும். அப்போ சோஷியல் ஹார்மனிங்கிறது ஒரு பக்கம்தான். நான் வந்து என்னுடைய சுயத்தை அழித்து கொண்டு துலுக்கனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் நீங்கள் என்ன வேணா பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து சோஷியல் ஹார்மனியை பாதுகாக்கிறவன். இப்போ நேற்று மிலாடி நபி பல வட மாநிலங்களும் சரி, குறிப்பாக ஹைதராபாத் போன்ற இடங்கள்லாம் அந்த ஊர்வலம் நடந்திருக்குது. ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா பல பேர் இந்த இளைஞர்கள் வந்து பைக்கில் சைலன்சர்லாம் இல்லாமல் அதை ரீமாடலிங் பண்ணி பெரிய சத்தம் வைத்து பெரிய அளவில், அந்த நேரத்தில் வந்து போக்குவரத்து காவலர்கள் யாரும் இருக்கிறது மாதிரியே தெரில, அப்படி பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான நாடு முழுக்க நடந்த பேரணிகளில் பாலஸ்தீன கொடியோடு போயிருக்கிறாங்க. நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் அந்த கோஷத்தோட பாலஸ்தீன கொடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மலாட் அப்படிங்கிற மகாராஷ்டிராவில் அதில் சின்ன சின்ன பசங்க வந்து பெரிய ஒரு கத்தியை காட்டிட்டு யாருக்கோ அதை ஒரு வார்னிங் மாதிரி சொல்கிற அந்த விஷயங்களும் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடந்திருக்கு. இதெல்லாம் ஆர்கனைஸ்டு கிரைம்ஸுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் நான் பார்க்குறேன்.
நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. கேரளாவில் மாப்பிளா கலவரம் வந்தபோது அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு சின்ன பைய கத்திக்கிட்டே போவான். அந்த சின்ன பைய போடுற கோஷம் பார்த்தீங்கன்னா, நான் காஃபீரை ஒழிப்பேன் அப்படிங்கிற நேரடியான அர்த்தம். காஃபீர்னா யாரு அப்படின்னு அடுத்ததுக்குள்ள இவங்க போனால் அந்த வெள்ளிக்கிழமை வெறியர்கள் வந்து டாய் சங்கீஸ் பார்ப்பனை அடிமையே அப்படின்னு நம்மளை வந்து ஏற்றுவானுங்க பாருங்க. இல்லை இப்போ நான் சொன்ன அந்த மகாராஷ்டிரா அந்த இதில் அந்த பையன் கத்தி வச்சிருக்கான், அதில் ஒரு கோஷம் போடுறது மாதிரி அதில் போட்டிருக்காங்க. என்னன்னா, எங்களுடைய எக்ஸிஸ்டிங்கே உங்களை அழிக்கிறதுல தாண்டா இருக்கு. அதுதான் அவங்க அதுக்கு வந்து நம்ம இன்னொன்று நம்ம இது பண்ணலாம். 58 பேர் கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட்ல செத்தான். ஏர்போர்ட்ல ஆரம்பிச்சு ஆஸ்பத்திரி, ஆர்எஸ்புரம், டிபி ரோடு எல்லா இடத்துலையும் குண்டு வெடிச்சது. இப்போ நீங்கள் சொல்றது வந்து முந்தா நாள் சட்டசபையில் வந்து அந்த 25 பேரை வெளியில ரிலீஸ் பண்ணு அப்படின்னு திமுக அதிமுக சார்பாக மாறி மாறி நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே. அங்கே எத்தனை இஸ்லாமியர்கள் அதில் மண்டையை போட்டாங்க அதை சொல்லுங்க. நான் ஏன் அவங்க சாவலைன்னு நான் கேட்கல, பார்க்குறவன் யாரும் குதர்க்கமாக எடுத்துக்கூடாது. அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய கிரைம்ஸ் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆம்பூர் கலவரத்தில் எல்லா இஸ்லாமிய கடைகளும் சாயங்காலம் 4 மணிக்கு அடைக்கப்படுது. 4:30 அப்புறம் தான் கலவரமே வெடிக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் மகாயத்த ஜவஹருல்லாவோ, இந்த ஆளூர் அவன் பேர் என்ன ஆளூர் ஷானவாஸ், அந்த பயலோ, இவனுங்கெல்லாம் எவனுமே வாயை திறக்கறதில்ல. ஏன்னா இவனுங்க எல்லாமே அதை ஆதரிக்கிறவனா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை கண்டிக்கிற ஆள் வந்து வேலூர் இப்ராஹிம் கண்டிக்கிறாரு, அக்கா ஃபாத்திமா அலி கண்டிக்கிறாங்க. இப்போ மதுரை எம்எல்ஏவா இருக்காரு பாருங்க முஸ்தபா, அவர் உண்மையிலேயே வாய் தவறி அந்த வார்த்தையை எங்கள்கிட்டையும் பெரியார் இருக்காரு, நாங்களும் சனாதனத்தை அழிப்போம். உண்மையிலேயே அந்த ஆளுக்கு நான் சொன்னது, விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கற்பூர தட்டை எடுத்து விநாயகருக்கு கற்பூரம் காமிச்சு பக்தர்களுக்கெல்லாம் கற்பூரத்தை அதுவும் அந்த தொப்பியோட ஒத்திக்க சொல்லி அன்னதானத்தை தொடங்கி வச்சவர். நான் அவர்கிட்ட சொன்னேன், பாய் உங்களுக்கு அநேகமாக குளியல் சாவுன்னா என்னன்னு தெரியுமா, அது பார்க்குறவங்க சில பேருக்கு தெரியும். அதை கேட்டு இது பண்ணேன். அவர் சிரிச்சுக்கிட்டே, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அவர் ஒரு சாஃப்ட் நேச்சர்டான பர்சனாலிட்டி அவர். ஆனால் அவர் என்ன எச்சக்கலைக்கு எதிர்கலை பேசுகிறேன்னு நானும் வம்பளக்கிறேன்னு சொல்லி அவர் ஸ்லிப் ஆஃப் தி டங் விட்டது. ஒருவேளை அப்படி இருந்தாருன்னா அதுக்கான எதிர்வினையை நம்மகிட்ட இருந்து அனுபவிக்க போகிறார். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த கும்பல் எல்லாமே என்ன பண்ணுறானுங்க, தொப்பி வாப்பா அது அவருடைய வியாபார உரிமை. நான் என்ன சொல்கிறேன், கம்பர் பிறந்த ஊர் இருக்கு தேரெழுந்தூர். அந்த ஊரில் சன்னதி தேர்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க வாங்கிட்டாங்க. வீகளத்தூர் இருக்கு, தேரோடும் வீதியிலேருந்து எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. நீடூர் இருக்கு, நாங்கள் இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கோம். லால்பேட்டை இருக்குது, இப்போ அங்கேயே வந்து ஒரு 4-5 குடும்பம் இந்துக்கள் குடும்பம் இருக்குது. நாங்கள் பன்னிக்கறி சாப்பிட்றோங்க, நாங்கள் அதனால் பன்னி வளர்த்து நாங்கள் இங்கேயே வெட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் யார் கொடுக்கறது? அது செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறாங்களா அவங்க? அதாவது எல்லாமே வந்து உன்னுடைய சுயத்தை அழிச்சுக்க, உன்னுடைய பழக்க வழக்கங்களை நீ விட்டுடு, மத நல்லிணக்கங்கிற பேரில் நாங்கள் என்னதை கொண்டு வந்து ஓ மேலே திணிப்போம். இது என்னடா இது பேச்சு? இது அந்த அளவுக்கு அழிச்ச வாயனா இருக்கும். இந்த தொப்பி வாப்பா வந்து ஒரு உதாரணம். தான் வந்து இங்க கம்யூனிஸ்ட் அலுவலகத்துல போராடிய மாணவர்களுக்கும் இதெல்லாம் இது பண்ணாருங்கிறது. அது இந்த பேக்கப்லாம் இருக்குங்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப ஈஸியா இது பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா உப்பு தின்னவும் தண்ணி குடிக்கணும். இவனெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் விட்டுட்டு தேடுவாங்கன்னா அவங்க கன்னியாகுமரி வந்து இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை லைசன்ஸ் வேற எடுத்து அந்த பிராண்ட்ல பண்ணியிருப்பாங்களா இருக்கும். பட் அந்த மெயின் ஓனருக்கும் இந்த மெயின் ஓனரு அங்கே நின்றுட்டு எல்லாரையும் ரெகுலேட் பண்ணி நீ வா நீ போய் பேசு அப்படின்னு சொல்லி 24 மணி நேரமும் சோறு போடுற அளவுக்கு அவனுக்கு பணம் எங்கே இருந்து வந்தது? எரியறத இழுத்தா கொதிக்கிறத அடங்கும்ல. அதனால இவங்கெல்லாம் வந்து இதை அப்படியே கடந்து போயிடலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க.